யாருக்கெல்லாம் பூனைகள் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாயும் சரிங்க. ஸோ எனக்கு நாய், பூனை, புறா, பறவை எல்லாமே வந்து பிடிக்குங்க. வாயில்லா ஜீவனங்களை வந்து நான் பார்த்துக்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு டைம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதை கூட நான் வந்து யோசிக்க மாட்டேங்க. ஆனாலும் அக்கம் பக்கத்தில் சில பேச்சிங்கள்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து பூனைகளை வந்து நான் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்து கூட வளர்க்கலங்க. என்னை தேடி வர ஜீவன்கள் தான் இங்கேயே வந்து குட்டியெல்லாம் போட்டு அவங்க அப்படியே அதிகமாகிட்டே இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குட்டிங்களை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ நான் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸு. ஸோ இந்த ஹவுஸில் வந்து நான் வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். யார் எது பேசினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டுங்க. ஸோ வீட்டுக்குள்ளவே விளையாடுவாங்க. சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும், துணியெல்லாம் காய போடுற மாதிரி. அந்த கேப்பில் தான் விளையாடிட்டு ஸ்டே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வெளியே மெயின் ரோடு அப்படின்றனால அதிகமாக வந்து வெளியவும் போகிறதில்ல இந்த குட்டிங்க. இங்கே உள்ளவே தான் எல்லாமே பண்ணுறது. அதுக்கேற்ற மாதிரி நானும் பார்த்துப்பேங்க. இருந்தாலும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது ஏன் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.